10-15 வருஷமாக என் முகத்தில் கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள், மங்கு, டேன், அன்வான்ட் ஹேர் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. என் முகத்தை பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அது மட்டும் இல்லை, ரொம்ப வயசான தோற்றத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தருங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்கள் 10 வயது குறைந்தது மாதிரி மாறிவிடுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். க்ளீனான மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க, ஒயிட் சுகர். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அரைஞ்சாவது வரும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும், நல்லா நைஸாக நமக்கு அரைஞ்சி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருந்தேன். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, நெக்கு, காது, கை, கால் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக ரிசல்ட் தருங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக மாற்றிடும். டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். இப்போ எப்படி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகரை வந்து பொடி பண்ணி ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர்னாலும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா என்ன பிராண்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கணும். அதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். சுகர் இந்த அளவுக்கு நமக்கு அரைப்பட்டு வந்தால் தான் நமக்கு இப்படி ஒரு பொடி மாதிரி ரெடி ஆகும். இப்போ நம்ம சூப்பராக ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம். சுகரும் காஃபி பவுடரும். சுகர் இல்லாதவங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா, நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக பிளாக்காக மாறக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு காஃபி பவுடர் ரேஞ்சிலே இது வந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஃபேஸில் டேன் இருக்குது, போகவே மாட்டேங்குது அப்படின்னா கூட அந்த டேனை கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால ஆண்கள்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய வீட்டில் என்னென்னா ஆண்கள் தான் வெளியிலலாம் போகிறாங்க வராங்க. அப்படி போகும்போது அவங்க ஃபேஸ் தான் சீக்கிரம் ரொம்பவும் டேன் ஆகிடுது. நெற்றி பகுதியெல்லாம் பார்த்தா நல்லா கருகருன்னு ஆயிடுங்க. அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணோம்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக மாறிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது வீட்டில் இருக்க ஹஸ்பண்டுங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நிறைய பேர் அந்த வேலையெல்லாம் பண்ணுறதே இல்லை. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு காஃபி பவுடர் நிறத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப விட்டோம்னா அப்படி டார்க்காக பிளாக்காக மாறிடும். இந்த அளவோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர் கொடுக்கும். காஃபி பவுடர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு நமக்கு போதும். இதுக்கு மேலேயும் நம்ம மஞ்சள் பொடி எடுத்துக்க வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். அதை ஆற விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். அந்த மஞ்சள் பொடியை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பியில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி. ஏன்னா அந்த நேரம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல பொலன்னு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கணும். இப்போ இது கூட வந்து முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இது என்ன அப்படின்னா கடலை மாவு தாங்க. இந்த கடலை மாவு அந்தளவுக்கு ஒரு ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி தரத்துக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக பிரைட்டாக மாற்றி கொடுக்கும்.
பிம்பிள்ஸ் வராமலும் தடுக்கும் இந்த கடலை மாவு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு சூப்பரான பொடியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்பயுமே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக எடுத்து இதில் தயிர், பால் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷே தேவையில்லை. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள் எப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம பொடியாக எடுத்து தனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷாம்பு தாங்க. சன்சில்க் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ₹1 பாக்கெட்டு தான் இது. நீங்கள் ₹1 பாக்கெட்டில் 1/4 வாசி ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால தான் நான் ஷாம்பு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பொடி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து உங்களுக்கு ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கு நான் இதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ரா மில்கா அல்லது காய்ச்சின மில்கான்னு கேட்பீங்க. எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டாலும் உங்களுக்கு திக்காகவும் மாறிடும். நான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு மணம் இருக்குங்க இதில். ஏன்னா அதில் ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, காஃபி பவுடரும் இதில் சேரும் பொழுது செம்ம சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குது. கை, கால், கழுத்து எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி ஹோல் பாடிக்குமே இதை அப்ளை பண்ணி நீங்கள் குளிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பிரைட்டாக மாறுறீங்கன்னு மட்டும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை அப்ளை பண்ணி காட்டுறேன், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் மக்களே, சூப்பரான ஒரு பேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். என் ஹேரில் வந்து மெகந்தி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எதையாவது நினச்சிக்காதீங்க. வேறு வழி இல்லை. நான் குளிக்க போகிறதுனால ஹேருக்கு வந்து மெகந்தி அப்ளை பண்ணிட்டேன். நான் பயங்கர உஷ்ணமாக இருக்குல்ல, அதனால் இந்த மருதாணி அப்ளை பண்ணால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். நம்மளுடைய ஒயிட் ஹேரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹேர் வந்து வெள்ளையாக தெரிகிற முடி வந்து டார்க் ப்ரௌனாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அந்த வெள்ளை முடி இருக்கிற ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் ஒன்றுமே கிடையாது. நேச்சுரலாக நம்ம முடிக்கு ஒரு அழகு கொடுக்கும். இப்போ நான் வந்து அதுக்காக பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்காக தான். அந்த பேக்கை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அப்படியே ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிட்டா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க, நெக்கு, ஹேண்டு, காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா டேன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து புருவத்தில் பட்டாலாம் ஒன்றுமே இல்லை. தாராளமாக நீங்கள் கண்ணை சுற்றி கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணுவோம். நான் நெக்லையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், அக்கா ஷாம்பூலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணலாமா ஃபேஸுக்கு அப்படின்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம இதை வந்து ரெகுலர் யூஸ் பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ என் கைக்கு கூட நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ டேனாக இருக்குது பாருங்கள். குளிக்க போகிற நேரம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
ரொம்ப நல்லாயிருக்கும். ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டு கையிலையும் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக இப்படி ஈரப்பதமாக இருக்கும் பொழுது லைட்டாக ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக தெரியும், அதுக்காக சொல்ல வரேன். பாருங்க எப்படி நமக்கு ஃபேஸில் நல்லா வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்படி நீங்கள் ஜென்டலாக மசாஜ் கொடுக்கும் பொழுது டேன் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாவது நீங்கள் மில்க்கோ அல்லது தண்ணியோ தொட்டுக்கலாம் தாராளமாக. இந்த வெயிலுக்கு எங்கே போனாலும் நமக்கு டேன் ஆகிடுதுங்க. நெக் ஒரு கலர்லையும் ஃபேஸ் ஒரு கலர்லையும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஈவன் டோனில் இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுது பாருங்க. அதே இந்த கை நம்ம லைட்டாக ஜென்டலாக நீங்கள் கொடுத்தீங்கனாலே மசாஜ் கொடுத்தாலே உங்களுக்கு போதும். வெளியில் போனால் கைக்கெலாம் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா வெயில் அந்த மாதிரி நமக்கு பயங்கரமாக அடிக்குது. டக்குன்னு டேன் ஆயிடும். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுறது. இப்போல்லாம் அந்த அளவுக்கு டார்க்காக மாறிடுது. இப்போ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு போய் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்து ஷாக் ஆக போகிறீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக டூப்பராக ரிசல்ட் தரப்போகுது. ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்தாச்சு. என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி என் கை பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. ஃபேஸும் கையும் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றிருக்கு. செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. நல்லா வந்து ப்ரைட் ஆக்கியிருக்கு. ரொம்ப டேன் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க. என் முகத்தில் நல்லா ஒரு க்ளோ தெரியுதா? கண்டிப்பாக தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக சாஃப்டாக ஃபேஸே நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க மக்களே. தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.